எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஈவன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ கவரேஜ் எடுக்கணும், எவ்வளோ டியூரேஷனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் 9 பர்சனல் ஃபினான்ஸ் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரூல் 72. ரூல் 72ங்கிறது ரொம்ப ப்ராடானது, ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். எல்லாருக்குமே இது வந்து இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டாக உள்ள எல்லாருக்குமே இது வந்து ரூல் 72 பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இது ரூல் 72 பேசிக் கோர் கான்செப்ட் என்னென்னா, ஒரு பணம் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக டபுள் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரூல் 72 யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி 100 இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த 100 பணம் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து 200 மாறுதுங்கிறது கோர் கான்செப்ட். இதுதான் இன்வெஸ்டிங்கோட கோர் கான்செப்ட். ஸோ இப்படி பார்க்குறப்ப நம்ம 100 இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த 100 பணம் எவ்வளோ சீக்கிரமாக டபுள் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரூல் 72 யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் 72ங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ், எனி பர்சன்டேஜாக இருக்கலாம், அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பர்சன்டேஜை ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணலாமே. 72 டிவைட் பை 6% இன்ட்ரெஸ்ட் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 12 வருடத்தில் நம்மளோட 100 பணம் 200 டபுள் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு இப்போ இது 72 வந்துட்டு இன்னொரு 8% இன்ட்ரெஸ்ட் தரதில் டிவைட் பண்ணி பார்க்கலாமே. 72 டிவைட் பை 8ன்னு போட்டோம்னா 8% இன்ட்ரெஸ்ட் தரது போட்டோம்னா நம்மளோட பணம் வந்துட்டு 9 இயர்ஸ்க்குள்ளே டபுள் ஆகுது. ஸோ இதேமாதிரி 72 டிவைட் பை 9% போட்டோம்னா 8 இயர்ஸ் நம்ம பணம் டபுள் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்கான. இதை ரிவர்ஸாகவும் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் டபுள் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இன்கேஸ் நமக்கு வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் டபுள் ஆகணும், அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் பண்ணலாம். இப்போ 72 டிவைட் பை 9 போட்டால் 9 இயர்ஸ்னு இருக்குது. 72 டிவைட் பை 9 இயர்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு 8% நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ 8% இன்ட்ரெஸ்ட்டில் டிவைட் போட்டால் தான் நமக்கு வந்து நம்ம பணம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்க்குள்ள டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ரிவர்ஸாகவும் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரூல் 70 அப்படிங்கிறது பார்க்க. ரூல் 70 பேசிக்காக இன்ஃப்ளேஷன் பொறுத்து தான். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் சொல்லுவோம். யூஸ்வலாக வந்துட்டு இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து 7.5% இருக்குது. அப்படி இன்ஃப்ளேஷனை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தெரியணும்னா அதுக்கு தனியாக ஒரு பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த சேனலில், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பட் இப்போ ஷார்ட் நோட்டில் நம்ம 100 நீங்கள் செலவு பண்ணோம், அடுத்த வருஷம் நம்ம 107 கொடுத்தா தான் அந்த பொருளை கொடுப்பாங்க. இதுதான் பேசிக் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி பார்க்குறப்ப நம்ம பணம் எவ்வளோ சீக்கிரமாக அது வேல்யூ இழக்குது, இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம ரூல் 70 யூஸ் பண்ணுறோம். இப்போ 70 டிவைட் இன்னைக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் 7% வச்சுக்கலாம். இப்போது ரூல் 70 டிவைட் பை 7 போட்டோம்னா நமக்கு வந்துட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்மளோட பணம் வந்துட்டு அதோட வேல்யூ மணி 50% டவுன் ஆகிடும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரூல் 70 யூஸ் பண்ணுவோம். இது பேசிக் தம்ப் ரூல் தான். அடுத்து 4% வித்ட்ரால். 4% வித்ட்ரால் ரூல்னா என்னென்னா, ஒரு பர்சன் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுறாரு, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணுறாரு. பட் அவரோட ஃபியூச்சரில் அடுத்த 50 வருஷம் கழிச்சு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, எனக்கு அடுத்த 50 வருஷம் கழிச்சு என்னோட பணக்கு வந்துட்டு இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 10 லட்சம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இயர்லி எக்ஸ்பென்ஸ் அவர் வந்து வேலைக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி அவருக்கு அடுத்து 50 வருஷம் கழிச்சு அவர் பர் ஆனம் வந்து அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கிறாரு. இப்போ இந்த 10 லட்சத்தை அவர் வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கமாக அவர் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அப்போ அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அதுலேருந்து ஒரு 25 டைம்ஸ் அவர் மல்டிப்ளை பண்ணாருன்னா 10 lakhs into 25 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாருன்னா 2.5 கோடி ரூபா அவருக்கு வந்து இன்றைக்கி காப்பர்ஸ் இருக்கணும். அப்படி 2.5 கோடி ரூபா அவருக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்ரி இயர் அவர் 4% வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தாருன்னா ரிமைனிங் ஐடியில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். அட் த சேம் டைம் அந்த 4% அவர் எடுத்து 4% ஆஃப் 2.5 crores பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரும். ஸோ அந்த 10 லட்ச ரூபா தேவையை எடுத்துக்கிட்டே இருப்பார். ரிமைனிங் அமௌண்ட் அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சர்ப்ளஸாக இருந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங். அடுத்து வந்துட்டு 100 minutes ஏஜ் ரூல். இது 100 minutes ஏஜ் ரூலுங்கிறது என்னன்னா, அவர் எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. யூஸ்வலாக ஒரு பர்சனோட ஏஜ் வந்து 30 வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு அவருக்கு அவரோட 100லேருந்து ஒரு வயசு 30 கழிச்சுன்னா 70 வரும். ஸோ 70% வந்து அவர் ஓவரால் அசெட்டில் வந்துட்டு 70% ஸ்டாக் மார்க்கெட்லையும் ரிமைனிங் 30% வந்துட்டு அவரோட டெட் ஃபண்ட்லையோ எஃப்டிலையோ அவர் போட்டு வைக்கணும். ஸோ இப்படி வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட்டாக வைக்கணும். இது ஏஜ் ஆஸ்பெக்டில் மாறும். இப்போ வந்து 100% என்ன பண்ணுறாரு, அவர் வயசு வந்து 60 வயசு. இப்போ இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, அவரோட 100லேருந்து 60 மைனஸ் பண்ணோன்னா 40% ஸ்டாக் மார்க்கெட்லையும் 60% வந்துட்டு டெட் ஃபண்டில் இல்லை வந்துட்டு எஃப்டியில் போய் போடலாம். ஏன்னா ரிஸ்க் ஏஜ் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது கம்மியாகிட்டு போகும். ஸோ இப்படி பார்க்குறப்ப இது பேசிக் தம்ப் ரூல் தான். பட் வந்துட்டு இதில் என்ன ஒரு ஃப்ளா இருக்குன்னா, இது வந்து எல்லாமே அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு எவ்வளோ எக்ஸஸ் பணம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கோ அந்த பணத்தில் நம்ம வந்து போடணுமே தவிர ரிமைனிங் கடன் வாங்கி அப்படி பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாக்டாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம allocate பண்ணுறோமோ. இப்போ ஓவரால் போர்ஷனில் நான் இன்றைக்கி ஒரு 100 ரூபா நான் சம்பாதிக்கிறேன், அதில் 30% வருதுன்னா 30%லேருந்து 100% கன்வெர்ட் பண்ணி ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் allocate பண்ணணும். அடுத்து அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன்னா என்னென்னா, ஒரு பர்சன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு
லைஃப் லாங் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 15% வேணும், 12% வேணும், 10% வேணும். இப்போ டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அதை பீட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லை வந்து எனக்கு ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட ஓவரால் நம்ம பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 100 ரூபா வச்சுருக்காங்கன்னா அது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போட்டுருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 10% தரதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் பண்ணணும். அடுத்து வந்துட்டு இன்னொரு வந்துட்டு 5% தர ஒரு டெட் ஃபண்டில் எப்படியில் இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுக்கணும். அடுத்து 3% தர ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். இப்படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் இல்லை லாங் ரனில் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து 50-30-20 ரூல். இது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன் வந்துட்டு அவர் சம்பாதிக்கிற பணத்தை எத்தனை பர்சன்டேஜ் வந்து எதுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து 50 என்னன்னா 50% ஆஃப் அமௌண்ட் 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அந்த 100 ரூபா பணத்தில் 50% பணத்தை வந்துட்டு அவரோட கிராசரிஸ் வாங்குறா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு செலவுக்காக இருக்கலாம், இது மாதிரி விஷயத்தை வைத்து வாங்குறதுல யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ இது வந்துட்டு 50% அவங்க ரெண்ட் கொடுக்குறதா இருக்கலாம், இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து 50% அமௌண்ட் அதை அலோகேட் பண்ணிடுவார். ரிமைனிங் இருக்க 30% அமௌண்ட் என்ன பண்ணுறாரு, நீட்ஸ் அண்ட் வாண்ட், ஒரு வெக்கேஷன் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு தேட்டருக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு மால்க்கு போகிறதா இருக்கலாம். ஸோ இது மாதிரி பேசிக் எலமெண்ட்டுக்கு அவர் வந்து ஒரு 30% அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணுறாரு. ரிமைனிங் இருக்க 20% அவர் சாலிடாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில், டெட் ஃபண்டில், மியூச்சுவல் ஃபண்டில் எதில் வேணாலும் ஒரு 20% அமௌண்ட்டை அவர் அலோகேட் பண்ணும். இது பேசிக் தம் ரூல். இது வந்துட்டு இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத. ஸோ இது பேசிக்காக நம்ம பார்க்குறப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். எமர்ஜென்சி பண்ணால் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி பண்ணால் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் நடக்குது. ஈவன் வந்துட்டு கோவிட் கிரைசிஸில் பார்த்தோம். அப்போ அவங்க வேலை இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாப்லாம் போகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அன்சர்டன்டி இருந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம லைஃப்பில். ஸோ இது மாதிரி பேராமீட்டர் பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 டைம்ஸ் ஒரு பர்சன் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறவர் ஒரு எம்ப்ளாய்டாக இருக்கிறாருன்னா ஒரு 6 to 9 டைம்ஸ் அவரோட மந்த்லி சேலரியை அவர் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். இன்கேஸ் ஒரு பர்சன் வந்து ஃப்ரீலான்சிங்காக இருக்கார், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஒரு லைஃப் வந்து அன்சர்டனிட்டி தான் அவர் வந்து ஜாப் கிடச்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் அவர் 9 to 12 டைம்ஸ் வந்துட்டு அவரோட மந்த்லி சேலரியை வந்துட்டு ஒரு பேக்கப் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு எஃப்டியில் இல்லை வந்துட்டு டெட் ஃபண்டில் இது மாதிரி இருக்க வச்சிருக்கப்போ அவருக்கு எனி பாயிண்ட் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு தேவைப்படப்போ எடுத்துக்கலாம். 40% இஎம்ஐ ரூல்ங்க இருக்குது. 40% இஎம்ஐ ரூல்னா இதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து டெப்ட்டை வந்து நம்மளோட யூஸ்வல் மந்த்லி சேலரியை விட அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு தான். இப்போ பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரோட இது வந்து இஎம்ஐ வந்துட்டு 40% அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இது யூஸ்வலாக வந்துட்டு கடன் கொடுக்குறப்போ வந்துட்டு பேங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, 40% மேலே டெப்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே வந்து நம்மளும் யூட்டிலைஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளோட ஓவரால் போர்ஷனில் மந்த்லி சேலரியில் 40% மேலே நம்ம இஎம்ஐ இருக்கக்கூடாது. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னால் யூஸ்வலாக வந்து எவ்வளோ கவரேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற பேசிக் கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ அதில் என்ன பார்க்குறோன்னா ஒரு பர்சன் வந்து அவரோட பர் ஆனம் வந்துட்டு 10 லட்சம் அவர் வந்து சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம். அவரோட பர் ஆனம் சேர்த்து 10 லட்சங்கிறப்போ இன்ட்டு 10 to 20 டைம்ஸ் அவர் எடுக்கலாம். அதாவது 10 லட்சம் வச்சுருக்காருன்னா 1 crore to 2 crores அவர் வந்து மினிமம் அவர் வச்சுருக்கணும். ஸோ இப்படிங்கிறப்போ என்ன ஆகுனா அவர் வந்து எங்கர் ஏஜில் ஒன்று வந்துட்டு அவர் வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டில் அவர் வந்து என்ட்ரி ஆகிறார். ஸோ லாங் டைமுக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணிவிட்டு அவர் ஒரே சேம் அமௌண்ட் தான் அவர் பே பண்ண போகிறாரு கடைசி வரைக்கும். ஸோ சின்ன வயசுல எடுக்கிறப்போ நமக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்க போது அட் த சேம் டைம் நம்ம கவரை வந்து ஒரு 10 to 20 years எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேசிக் 9% ரூல்ஸ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் அலோகேட் பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், அடுத்து வந்துட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்துட்டு இது ப்ராப்பராக நீ இதே ஃபாலோ பண்ணணும் கிடையாது, பட் இதெல்லாம் தம் ரூல்ஸ். இப்படி ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படிங்கிறது. பாய்.